இப்ப நாம எந்த நிலையில இருக்கோமோ அந்த நிலையை வச்சுட்டு நம்ம புதுசா எதையுமே உருவாக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நாம நம்மளுடைய இந்த ஒரு பீயிங் ஸ்டேட்டை மாத்தினாதான் புதுசா ஏதாவது நம்மளால பண்ண முடியும் அப்படிங்கிற. அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, நாம இருக்கிற இந்த எண்ணங்களை கீழே போட்டுட்டு எந்த எண்ணம் தேவையோ புதுசாக ஒரு எண்ணத்தை நம்ம கிரியேட் பண்ணணும். அந்த புதுசாக அந்த எண்ணத்தை நம்ம கிரியேட் பண்ணும்போது அதுக்கேத்த உணர்வுகளையும் நாம கிரியேட் பண்ணணும். அதாவது எப்பவுமே ஒரு எண்ணம் பிளஸ் உணர்வு, தாட் பிளஸ் ஃபீலிங், அதுதான் நம்மளுடைய இருத்தல் ஸ்டேட். ஏதாவது ஒண்ணு நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் ரொம்ப உடல் எனக்கு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும், நான் நல்ல ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது நான் நினைக்கக்கூடிய ஒண்ணு. ஆனா என் உள்ளுக்குள்ள என்ன தோணுது, எனக்கெல்லாம் இதெல்லாம் எங்கப்பா தெரிய போகுது, அந்த டாக்டர் தான் வாழ்நாள் ஃபுல்லா இந்த டேப்லெட் எடு, இந்த டேப்லெட் எடு, பிபிஐ எடு, சுகர் எடுன்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் நமக்கு பரம்பரையா வந்திருக்கு. இது எங்க சரியா போகுது எனக்கு, இது பாட்டுக்கு நான் இதை எடுத்துட்டு தான் இருக்கணும் அப்படின்னு. இல்ல ஒண்ணு பாத்தீங்கன்னா, நான் ஆரோக்கியமா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா என்னுடைய உணர்வுகள் என்ன, பழைய காலத்துக்கு திரும்பி திரும்பி போயிட்டு இருக்கு. அந்த டாக்டர் 4 மாசம் முன்னாடியே 2 மாசம் முன்னாடியே நம்ம ஒரு பிளட் ரிப்போர்ட்டை பார்த்து என்னத்த சொன்னாரோ அதுதான் நம்ம வச்சு ஓட்டிட்டு இருப்போம். அந்த நிலையில இருந்துட்டு நாம நல்லா வரணும், நல்லா உடம்பு சரியாகணும், உடம்பு சரியாகணும்னு பண்ணா கண்டிப்பா முடியாது. இன்னைக்கு ஒரு சின்னதா பார்க்கலாம், ஒரு 7 ரூல்ஸ் இந்த மேனிஃபெஸ்டேஷனுக்கு. இந்த 7 ரூல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த 7 ரூல்ஸ் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நல்லா இதை கெட்டியா பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு அப்படி நம்ம எது தேவையோ அதை நம்ம பண்ணிட்டு போயிடலாம். அதாவது முதலாவது, நமக்கு என்ன தேவையோ திட்டவட்டமாக தெள்ள தெளிவாக நாம அதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ரெண்டாவது, நமக்கு அதுக்கு அந்த இலக்கை அடையறதுக்கு என்னென்ன தடைகள் இருக்கோ அந்த தடைகள் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணணும். அதாவது லிமிட்டிங் பிலீஃப்ஸ், ரெசிஸ்டன்ஸ், இது எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணணும். மூணாவது, நாம அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட இது எனக்கு தேவை அப்படிங்கன்னு கேட்கிறோம். நாலாவது, அந்த அந்த ப்ராசஸ் என்ன இருக்கோ அந்த செயல்முறையை நாம நம்புறோம். அடுத்தது நாம அதுக்கு என்ன தேவையோ அந்த இலக்கை அடையறதுக்கு அந்த உத்வேகத்தோட அதை நாம வேலையும் செய்கிறோம். அப்படி வேலை செய்யறது மட்டுமல்ல, முயற்சிகள் செய்யறது மட்டுமல்ல, அதுக்கு நம்ம காட்சியும் படுத்தி பார்க்கிறோம். ஆஹ் ஆறாவதாக அதை நம்ம ரிசீவ் பண்றதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஏழாவது, நாம அதுக்கு கிடைத்ததாக நினைத்து நாம நன்றியை சொல்லுகிறோம். பிரமிட் ஆன்மீக மன்ற இயக்கம் மற்றும் பிஎம்சி தமிழ் வழங்கும் பிரம்மஸ்ரீ பத்ரிஜியின் தெய்வீக வழிகாட்டுதலுடன் கரூர் தியான மகா யக்ஞம் வரும் செப்டம்பர் 6, 7ஆம் தேதிகளில் நடைபெற உள்ளது. தியானம் நடைபெறும் இடம் சின்ன கொங்கு திருமண மண்டபம், கரூர். மேலும் விவரங்களுக்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொள்ளவும். அனுமதி இலவசம். அனைவரையும் அன்புடன் கரூர் தியான மகா யக்ஞத்திற்கு அழைக்கிறோம்.